ஒரு நாள் ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் வாக்குவாதம் வந்தது. கழுதை சொல்றது புல்லு நீல கலர்னு, புலி சொல்றது அடடா புல்லு பச்சை கலர் தான்டான்னு. இருவரும் வாதம் பண்ணிக்கிட்டே அரசனான சிங்கத்துக்கிட்ட போறாங்க. கழுதை சொல்லுது, ராஜா இந்த புலி என்னோட வாதத்துல வெல்லணும்னு நினைக்குது. நான் சொல்றேன் புல்லு நீல கலர் தானு, ஆனா இதுக்கு நம்பிக்கையே இல்ல, நீயே சொல்லு ராஜா அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கழுதை கேக்குது. இத கேட்ட சிங்கம் அமைதியா யோசிச்சு, ஆமா புல்லு நீல கலர் தான் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த வார்த்தையை கேட்டதும் கழுதை குதிச்சு குதிச்சு குஷியா போயிடுது. நான் ஜெயிச்சிட்டேன்னு சத்தமா சொல்லிக்கிட்டே போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கழுதை திரும்ப வந்து சொல்லுது, ராஜா நான் தான் ஜெயிச்சிட்டேன்ல, ஆனா இந்த புலி என்னோட நேரம் வீண் பண்ணிடுச்சு, இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. சிங்கம் சொன்னது, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த புலிக்கு நான் கொடுக்கற தண்டனை என்னன்னா நீ 3 நாள் இப்ப யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, இதுதான் உன்னோட தண்டனை அப்படின்னு. இத கேட்ட கழுதை இன்னும் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு அந்த இடத்தை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் புலி ராஜா கிட்ட, நீ எல்லாம் ஒரு ராஜாவா, உனக்கும் நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும், ஏன் இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும் புல்லு பச்சை கலர்ல தான் இருக்குன்ட்டு, நீ ஏன் ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொன்ன அப்படின்னு ராஜா கிட்ட கேக்குது. அதுக்கு சிங்கம் சொன்ன பதில் என்னன்னா, புல்லு பச்சை கலர்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் என் உலகத்துக்கே தெரியும், ஆனா நீ ஒரு கழுதையோட வாக்குவாதம் பண்ண பாத்தியா, அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனையே அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுது. ஒரு முட்டாளோட வாதம் பண்ணா நீயும் அவன மாதிரி முட்டாள் ஆகுற அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சான். இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல சில பேர் இருக்காங்க, தான் ஒரு விஷயத்துல பிடிச்சா பிடியா இருப்பாங்க, அவங்க மாத்திக்க மாட்டாங்க, அது சரியானதா இருந்தாலும் அது மாத்திக்கவும் மாட்டாங்க.